சென்னையில் அடுத்தடுத்து முதியவர்களை குறிவைத்து கொள்ளையடித்த பெங்களூர் பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். பிழைக்க வழி தேடி வந்த அவர் அவசியம் செய்து கொள்ளையடித்த சம்பவம் சினிமா கதைகளையும் மிஞ்சியுள்ளது. கர்நாடக மாநில பெங்களூர் லிங்கராஜபுரத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் சில ஆண்டுகளுக்கு முன் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். அவரது மனைவியான 37 வயது ஆஷா பிழைக்க வழி தெரியாமல் தவித்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் தமது ஸ்கூட்டரில் பெங்களூரில் இருந்து சென்னைக்கு வந்தார். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள மகளிர் விடுதியில் தங்கிய அவர் பிழைக்க தேர்ந்தெடுத்த வழி கொள்ளையடிப்பது. அதிலும் சாலையில் தன்னந்தனியாக நடந்து வரும் முதியோரை குறிவைப்பதை வாடிக்கையாக்கி கொண்டார். சென்னை கோடம்பாக்கம், வடபழனி, விருகம்பாக்கம், தியாகராய நகரில் வலம் வந்த ஆஷா அடுத்தடுத்து முதியோரை குறிவைத்து கைவரிசையை காட்டினார். தனியாக நடந்து வரும் வயதான, அதே நேரத்தில் கொஞ்சம் வசதியான ஆண்களை குறிவைப்பது ஆஷாவின் வாடிக்கை. அவர்களிடம் பேச்சு கொடுக்கும் ஆஷா மெல்ல ஆசை வார்த்தை காட்டுவார். அதில் மயங்குவோரை தமது இருசக்கர வாகனத்தில் அவர்களை ஏற்றிச் செல்லும் ஆஷா சற்று தூரம் சென்றதும் முதியோர்களை மிரட்ட ஆரம்பிப்பார். தம்மிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றதாக கூச்சலிட்டு ஆட்களை திரட்டப் போவதாகவும் கூறி பயம் காட்டுவார். இதனால் மிரண்டு போகும் முதியோரிடம் இருந்து பணம், நகைகளை பறித்து கொண்டு தப்பி ஓடி விடுவது அவரின் வழக்கம். இப்படி விருகம்பாக்கம், பாண்டி பஜார், கோடம்பாக்கம், வடபழனி ஆகிய இடங்களில் ஆஷா கைவரிசை காட்டியது குறித்து காவல்துறையினரிடம் புகார் கொடுக்கப்பட்டது. இதில் வடபழனியைச் சேர்ந்த திருப்பதி கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் ஒரு கண்காணிப்பு கேமராவில் ஆஷாவின் உருவம் பதிவாகி இருந்ததை கண்டுபிடித்தனர். அதன் அடிப்படையில் ஆஷாவை பிடித்த காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்ததோடு 19 சவரன் நகைகளையும் மீட்டுள்ளனர்.